உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போச்சு? அக்கா, என்னோட ப்ராஜெக்ட் நோட் பாத்தியா? அம்மா தாயே, என்கிட்ட எல்லாம் வரவே வராத. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதையும் பார்க்கல. என்ன ஆளை விடு. எங்க போயிருக்கோம்? அம்மா, என்னோட ப்ராஜெக்ட் நோட்டை காணோம். நீ எங்கேயாச்சும் பாத்தியா? ஏண்டி, உனக்கு இதே வேலையா போச்சு. எங்கேயாவது வச்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் என் உயிரை வாங்க வேண்டியது. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நீ எங்க வச்சியோ அங்கேயே போய் தேடு போ. அக்கா, என்னோட ப்ராஜெக்ட் நோட் எங்கேயாச்சும் பாத்தியா? ஒரு ரூம்ல எங்கயாவது வச்சிருக்கேன் நானு. எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாருங்கக்கா, ப்ளீஸ்க்கா. சரி. எனக்கா இருக்கா? அக்கா, கிடைச்சதாக்கா? இல்லடி, இங்க இல்ல. நல்லா பாத்தியாக்கா? வேற எங்கேயுமே இல்லனா ஒரு ரூம்ல தான் இருக்கணும். பாத்துட்டேன்டி, இல்ல. நான் ஏதாச்சும் வச்சுட்டு போயிட்டா நீ அந்த பீரோக்கு மேல தானே எடுத்து வைப்ப. அங்க பாத்தியா? இப்பதாண்டி பார்த்தேன், அங்கேயும் இல்ல. சரி சரி, நான் ஒரு வாட்டி பாத்துறேன். ஐயோ, அக்கா, சாரிக்கா சாரிக்கா. என்னக்கா இது? அருள் மாமாவோட போட்டோவை நீ எதுக்கு வச்சிருக்க? அக்கா சொல்லுக்கா. அக்கா, இப்ப எதுக்குக்கா கதவை சாத்துன? அருள் மாமா போட்டோவை நீ எதுக்கு உன் போட்டோ பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்க? சத்யா சத்யா, கொஞ்சம் சத்தம் போடாம கொஞ்சம் மெதுவா பேசுறீ. சரி, எதுக்கு நீ அருள் மாமா போட்டோ வச்சிருக்க? கரிகாலன் மாமாவை தானே நீ கட்டிக்க போற. அப்புறம் எதுக்கு அருள் மாமா போட்டோ வச்சிருக்க? எனக்கு ஒன்னும் புரியலக்கா. சொல்லு சொல்லுக்கா. சத்யா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அருள் மாமனை கட்டிக்கணும் தாண்டி ஆசை. நான் அவர் மேல என் உயிரையே வச்சிருக்கேன்டி. அக்கா, உன் மனசுக்குள்ள அருள் மாமாவை தான் நினைச்சிட்டு இருக்கனா? உன் கல்யாண விஷயத்த பேசும்போதே பெரிய மாமா பேசின அன்னைக்கே உன் மனசுல இருக்கிறத சொல்லிருக்கலாம்ல. என்னடி, என் மனசுல என்ன இருக்குன்றத யாருமே கேட்கல. என்ன கேட்காமலே அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அக்கா, பெரிய மாமா உன் விருப்பத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி இதை கேட்காம விட்டாரு? நான் மாமாவுக்கு தண்ணி எடுக்க போயிருந்தேன். நான் வர்றதுக்குள்ள கரிகாலன் மாமாவை கட்டிக்கிறதுக்கு
எனக்கும் சம்மதம்னு அவங்களா நினைச்சு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரிக்கா, அப்ப உன்னை கேட்காம தான் முடிவு பண்ணிட்டாங்கன்றத நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. நான் அப்பவே சொல்லிடலாம் தானே நினைச்சேன். ஆனா அன்னைக்குதான் அப்பா மனசு மாறி பெரியம்மா வீட்டுக்கு போய் பெரியம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்த சந்தோஷத்துல அம்மாவும் பெரியம்மாவும் இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்ல போய் அப்பா திரும்பவும் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா, அக்கா சொல்லுக்கா. என்னாச்சு? ஏய், கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. போங்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. அக்கா சொல்லுக்கா. இல்லம்மா, நான் வரல. வரலையா? அப்படியா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உள்ள வா, முதல்ல வா. மா, ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு பயங்கரமா தலை வலிக்குதுமா. தலை வலிக்குதா? ஆமாமா, ஒரு மாதிரி தலை பாரமா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய், என்னடி சொல்ற? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? மா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரிலாம் இருக்குமா. நான் அங்க வந்து மயக்கம் ஏதாவது போட்டு விழுந்துட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏய், இத நீ என்கிட்ட சொல்லிட்ட, உங்க அப்பா கிட்ட போய் யார் சொல்றது? மா, நீயே போய் சொல்லுமா. ஏய், நான் போய் சொன்னேன்னா ஏன் வரலன்னு கேட்டு தாம் தூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாருடி. அதனால நீயே போய் சொல்லு போ. அக்கா, உனக்கு தானே தலைவலி, நீ தானே வரலன்னு சொன்ன. அப்ப நீ தான் அப்பா கிட்ட போய் சொல்லணும். வாக்கா வாக்கா. என்னம்மா? அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஏய், இன்னும் நீங்க கிளம்பலையா? அக்கா வரலையாம்பா. வரலையா? ஏம்மா? உனக்கு தான் புடவை எடுக்க போறோம், நீ வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னமாச்சு? ஏன் வரலன்னு சொல்ற? எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி ரொம்ப பாரமா இருக்குப்பா. தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னம்மா சொல்ற? உடம்பு சரியில்லையா? ஏய், பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தொட்டு பார்த்தேடி. காய்ச்சல் அடிக்குதா? பாத்தேங்க, லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கிணத்துல விழுந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. என்ன முழுசா உனக்கு சரியாகல போல இருக்கு. புடவை எடுக்க போறதே உனக்குதான். நீ இல்லாம எப்படி புடவை எடுக்கிறது? என்னங்க, நாமளே போய் எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம எடுத்துட்டு வர போற புடவைய கட்டிக்க மாட்டேன்னா சொல்ல போறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.